வணக்கம். எல்லாரும் ஹெல்த்தியா, ஹேப்பியா இருப்பீங்கன்னு ஹோப். இந்த விளாக் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த விளாக் தான். இந்த மார்கழி மாசத்துலேருந்து டே வந்து ஒரு 4:30, 4:00, 3:00 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு 4:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா 5:30க்குள்ள விளக்கு போடணும் இல்ல, 4:30க்கு எந்திரிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் பெட்லயே உட்காந்தாச்சு. அந்த உட்காந்தாலே அந்த டைம் எப்படிதான் ஓடுதுன்னு தெரியல. சீக்கிரம் ஒரு 20 மினிட்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆயிட்டு வந்துட்டு கோலம் போட வெளியே வரும்போது 5:15, 5:20 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்னதா ஒரு குட்டியா கோலம் மட்டும் போட்டு கலரெல்லாம் அன்னைக்கு பெருசா எதுவுமே தரல. சிம்பிளா கோலம் போட்டு அதுக்கப்புறம் வந்தா விளக்கேத்துனேன். இந்த மார்கழி மாசத்துல இருந்து யூடியூப்ல பாத்தீங்கன்னா அதிகமா கோலம் போடுறது வந்து ட்ரெண்டிங்காவே போயிட்டு இருக்கு. நானும் ஒரு 10 நாள் கிட்ட அப்லோட் பண்ணேன். ஆனா அவ்வளோக்கு எதுவும் வியூஸ் போற மாதிரி தெரியல. சரி நம்ம ஏன் தனியா அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை அப்லோட் பண்றதை 2 நாளா ஸ்டாப் பண்ணியாச்சு. இந்த கோலம் போடுற வீடியோ எப்போ மாதிரி ரெகுலரா அப்லோட் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஏன் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன்னா, சரி நம்ம இப்படியும் 48 நாள் கரெக்டா பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்திரணும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நம்ம வீடியோ போட்டா கண்டிப்பா டெய்லி ரெகுலரா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கறதுக்கு வேண்டி அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அதுக்கு அவ்வளோக்கு ரெஸ்பான்ஸும் இல்லை, வியூஸும் போறதில்ல. அதனால அதை கட் பண்ணியாச்சு. ஆனா வந்து விளக்கு ஏத்திட்டு தான் இருக்கேன் டெய்லியுமே. விளக்கேற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 5:31 ஆயிடுச்சு. அந்த ஒரு நிமிஷம் அதிகமானாலும் மனசு ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ 5:30 தாண்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. சரி இந்த ஒரு நாள் தான் சொல்லிட்டு அன்னைக்கு நல்லபடியாக தீபம் போட்டாச்சு. விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே கிச்சனுக்கு போய் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை டீயோ காஃபியோ போட்டு குடிக்கிறதா. இந்த காஃபி வந்து இந்த 2 வீக்ஸாக வந்து ரொம்பவே அடிக்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன். டீயை கூட அதிகமாக கண்டுக்கிறது இல்லை. கிராசரி ஐட்டம் எப்போ வாங்க போனோம் அப்போ வந்து ஒரு காஃபி பவுடர் 1/2 கேஜி வாங்கிட்டு வந்தாச்சு. நீ அது முடியிற வரைக்கும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் காஃபி தான் இப்போ அதிகமாக போட்டு குடிக்கிறோம். இன்னைக்கு வந்து பிளாக் காஃபியே போட்டாச்சு. இது காஃபி பவுடர் சீக்கிரம் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்த்துக்கு வந்து வெறும் வயிற்றுல வந்து காஃபி குடிக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. யாருக்காவது இந்த ஹேபிட் இருந்தால் தயவு செஞ்சு சீக்கிரம் விட்டுருங்க. நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் ஓவர் குடுக்கறது மைக் வச்சு தான் வாய்ஸ் ஓவர் குடுத்துட்ருக்கேன். இவ்வளோ நாள் வந்து நான் மைக் யூஸ் பண்ணவே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மைக் யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நார்மலாவே மைக் யூஸ் பண்ணாம வாய்ஸ் ஓவர் குடுக்கறதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பெரிய டிஃப்ரெண்ட்டா தான் இருக்குது. ஒரு மாரி கரகரன்னு கேட்குற மாரி சவுண்ட் வர மாரியே இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னைக்கு பிளாக் காஃபி அப்படியே நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பிளாக் காஃபி போட்டாச்சு. இனி சுகரும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு வந்து ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணியாச்சு. காஃபி போட்டு வச்சுட்டு அப்படியே வந்து சாதம் வைக்கிறதுக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு வந்துட்டேன். இந்த அரிசி ஒரு 2 டேஸ் 3 டேஸ் தான் இனி வரும். ஏன்னா முடிய போகுது. ஏன்னா இது வந்து ரொம்ப லேட் ஆகுது. ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஊற வச்சா மட்டும்தான் நல்லா சாதம் வெந்து வருது. இல்லைன்னா அரிசியா வித விதையா அப்படியே இருக்குது. அதனால இதோட முடிச்சா இனி வேற பிராண்டு தான் வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து அப்படியே காஃபி குடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அது ஒரு 1/2 கிட்ட போச்சு. அதை முடிக்கிறதுக்குள்ளேயே பாப்பா இன்னைக்கு நேரமே எழுந்திரிச்சிட்டாங்க. 6 மணிக்கு முதல்ல எழுந்திரிச்சிட்டாங்க. இந்த குளிருக்கு இல்லைன்னா 8:30, 9 மணி, ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா 9:30 வரைக்கும் கூட தூங்கிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 8 இல்லைன்னா 7:30க்குள்ளே எழுந்திரிச்சிருவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6:00 எந்திரிச்சிட்டாங்க. இப்பல்லாம் பாப்பாவுக்கு வந்து மார்னிங் வந்து மில்கை கட் பண்ணிட்டு அப்படியே சத்து மாவு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. சத்து மாவை அப்படியே கூழ் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து அப்படியே லைட்டா லிக்விடா கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ மார்னிங் சத்து மாவு, அதுக்கப்புறம் ஈவினிங் போல தான் மில்க் கொடுக்கறது. நைட்டும் ஈவினிங் மாதிரி மாத்திட்டேன். இது கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டரா தான் இருக்கு. இந்த சத்து மாவு கூடவே பாதாம், முந்திரி, பிஸ்தா இது எல்லாமே வந்துரும். என்ன ஒண்ணு டேட்ஸ் மட்டும்தான் கிடையாது. அதை மட்டும் நம்ம தனியா குடுக்குற மாரி இருக்கும். மார்னிங் எப்பவுமே குழந்தைகளுக்கு வந்து இந்த பாதாம், முந்திரி இதெல்லாம் சோக் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அத மிக்ஸியில போட்டு கிரைண்ட் பண்ணி குடுக்குறதுக்கு பதுவா இந்த மாரி சத்து மாவா குடுத்துட்டா அதில நெறையா சத்தும் இருக்கு. நெறைய மில்லட்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லா சத்துமே ஒரே முட்டா உள்ள போன மாரி இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம தனித்தனியா இந்த மாரி சோக் பண்ணி வச்சு
வச்சு குடுக்க வேண்டியதில்ல. ஒவ்வொரு டைம் அத குடிப்பாங்க. இல்லன்னா அது மிஸ் ஆக கூட சான்ஸ் இருக்கு. இந்த மாரி சத்து மாவா ரெடி பண்ணி வச்சு குடுக்கும்போது வந்து நல்லாவே பெனிஃபிட் கிடைக்கும். எல்லாமே அதிலேயே சேர்ந்த மாரி இருக்கு. அதனால எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அவங்களுக்கும் நம்ம ஹெல்த்தியா குடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருக்கும். அது இல்லாம ஒவ்வொரு குழந்தைங்க வந்து பாதாம், முந்திரி இதெல்லாம் தனித்தனியா சாப்பிடவும் மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல இந்த மாரி குடுக்கும்போது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய குழந்தை வரைக்குமே குடிக்கலாம். அதுக்கப்புறம் ரித்வியோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு, ஆ நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து சாதம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சப்பாத்தி, அது கூட சோயா கிரேவி மாரி தான் வச்சிருந்தேன். அது சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்திக்கும் தொட்டுக்கலான்னு சொல்லிட்டு. இந்த சோயா கிரேவிக்கு வந்து தண்ணிய நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் தான் சோயா ஆட் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் தெரியும். நார்மல் ப்ராசஸ் தான். சோயா கிரேவிக்கு வந்து நான் 2 தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்திருக்கேன். நல்லா 4ஆ கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சோயாவ அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்னைக்கு வந்து சின்ன சோயா தான் எடுத்திருக்கேன். பெரிய சைஸும் எடுத்துக்கலாம், சின்ன சைஸும் எடுத்துக்கலாம். இப்போ நான் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுறலாம். ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் விட்டா அது நல்லா சோக் ஆயிரும் அதுல. இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் பேஸ்ட்டாவும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இடிகல்ல தட்டி போடுறது ரொம்பவே பிடிக்கும். அதனால இடிகல்ல மட்டும் இடிச்சு எடுத்துக்கிறேன். சோயா பேஸ்ட்டையும் வேணா நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடிகல்ல இடிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்றது? முழுசாவே இருக்காது. ஃபுல்லாவும் அரைச்சிருக்காது. ஒரு மாரி உதிரி உதிரியா இருக்கும். இது கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ரொம்பவும் கடிச்சு சாப்பிடுற மாரி இருக்காது. ஒரு கடாயில இப்போ ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிட்டு, இது கூட பட்டை, கிராம்பு 2, சோம்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், குருமிளகு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி, இது கூட கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு ப்ரௌனிஷ் அண்ட் கோல்டு கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். அந்த கலர் வந்ததுக்கப்புறம் 2 தக்காளியும் ஆட் பண்ணி, அது கூட கொஞ்சமா 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணி, ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணிட்டு, அது கூட கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணி, அதையும் ஒரே ஒரு 2 நிமிஷம் மட்டும் சாட்டே பண்ணிக்கலாம். ரொம்பவும் சாட்டே பண்ண வேண்டாம். தேங்காய் வந்து ரொம்ப வதங்கிற வேண்டாம். சாட்டே பண்ணி அத எடுத்து தனியா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட் மாரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அ அந்த கேப்ல வந்து நான் சாப்பாடு வச்சுட்டேன். ரித்வி பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்க அப்பா கூட விளையாண்ட்டு என் பக்கத்தாடியே வந்து நின்னு விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம், ஒரு கடாயில ஆயில், அது கூட கடுகு, கருவேப்பில, சின்ன வெங்காயத்த நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்த எடுத்து அத நல்லா சாப்பர்ல போட்டு கட் பண்ணிக்கிங்க. அத ஒரு கோல்டு கலர்ல வர வரைக்கும் சாட்டே பண்ணி விட்டு, அது கூட தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் சாட்டே பண்ணி விட்டு, அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்ட அத கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சாதத்துக்கும் சேர்த்து இந்த சோயா கிரேவிய தான் வைக்கிறேன். அதனால கொஞ்சமா மட்டும் தண்ணி மாரி வச்சுக்கிறேன். நீங்க தண்ணி அளவா ஊத்துனா போதும். வெறும் கிரேவிக்கு, சப்பாத்திக்கு மட்டும் அப்படிங்கிறனால அளவா வச்சா போதும். சுடு தண்ணீல இருக்க சோயாவ வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாம. தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கிரேவி கூட ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி வந்து ஒரு கொதி வந்தோனே, நம்ம அந்த எடுத்து வச்சிருக்க சோயாவ வந்து இது கூட ஆட் பண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு, ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிரலாம். ஒரு 10 மினிட்ஸ்லயே கிரேவி ரொம்பவே நல்லா ரெடி ஆயிரும். இந்த கிரேவி ரெடி ஆகறக்குள்ள அப்படியே வந்து சைட் பை சைட் நான் வந்து சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா மணி வந்து 8:30 ஆயிருச்சு. அவருக்கு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணணும். பிரேக்ஃபாஸ்ட்க்கும் சாப்பிட குடுக்கணும். அதனால வந்து நான் சப்பாத்தியும் சைட் பை சைட் போட்டு எடுத்துட்டேன். சப்பாத்தி மாவு வந்து ஃபர்ஸ்ட்டே பெனஞ்சு வச்சிருந்தேன். நான்லாம் சப்பாத்தி செய்யறது பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்டா வந்துட்டா அந்த நாள் தான் அதிசயம்னு சொல்லணும். அ இப்ப தான் ஓரளவுக்கு சாஃப்ட்டா வருது. இல்லனாலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் ஆன புதுசுலலாம் மாவு பெனையவே தெரியாது. இப்ப எவ்வளவோ பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தங்க சப்பாத்தி செய்றதுல எப்படிதான் அவ்ளோ சாஃப்ட்டா வரும்னே தெரியாது. அப்படி சாஃப்ட்டா இருக்கும். கேட்டா சீக்ரெட் மட்டும் யாருமே சொல்ல மாட்டாங்க. யார்தான் சமைக்கிற சீக்ரெட்ட சொல்லுவா? தெரிஞ்சா அவங்க நல்லா சமைச்சுருவாங்களே அப்படின்னு தான். ஆனா எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க.
சப்பாத்தி போடவே பார்த்தீங்கன்னா, கிரேவி ஒரு 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிருச்சு. அப்படியே கிரேவி ரெடி ஆன அதுக்கு மேல கொதிக்கும்போதே கொத்தமல்லி கொஞ்சம் தூவி அடுப்ப ஆஃப் பண்ணிரலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி மாரி தான் வச்சிருக்கேன். கிரேவியா நல்லா திக்கா வேணுனா, நீங்க இன்னுமே அ திக்காகுற வரைக்கும் அப்படியே விட்டு மூடி வச்சிரலாம். திக்கானதும் ஆஃப் பண்ணிரலாம். இதுவுமே லைட்டா திக்காயிருச்சு. அப்படி இருக்கும்போதே அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போதே நான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே அவரோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் போட்டு பேக் பண்ணி வச்சாச்சு. இப்ப வந்து சமைக்கிற வேலை கொஞ்சம் கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த 6 மந்த்துக்கு முன்னாடி பாப்பாவுக்கு தனியா செய்யணும், எங்களுக்கு தனியா செய்யணும். இப்படிங்கிற மாரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு 10 மணி ஆனாலும் குக்கிங் ஒர்க்கே முடியாது. அ அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாப்பாவுக்கு மறுபடியும் ஏதாவது செஞ்சு தரணும். ஃப்ரூட்ஸ் இருந்தா ஓகே. இல்லன்னா வேற ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. அதையெல்லாம் விட இப்போ 8:30ங்கும்போது குக்கிங் எல்லாம் முடிஞ்சிரும். பாப்பாவுமே இப்ப வந்து நாங்க சமைக்கிறத அப்படியே சாப்பிட்டு பழகிட்டனால பெரிய எந்த ஒர்க்கும் இருக்காது குக்கிங் ஒர்க்கு. சீக்கிரமே முடிஞ்சிரும். கம்ப்ளீட்டா குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாலைய அப்படியே காய வச்சுட்டு, இனி போய் ரித்விக்கு பிரேக்ஃபாஸ்ட் தரணும். அந்த ஒர்க்கெல்லாம் பார்க்கணும். ரித்விய குளிக்க வச்சுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் குடுத்துட்டு, மறுபடியும் வந்து கிச்சன்ல இந்த பாத்திரம் கழுவுற வேலை மட்டும் அப்படியே இருக்கும். சமைக்க அப்படியே எடுத்து சிங்க்ல போட்டுருவோம். காலைல எந்திரிச்சதுலேருந்து அந்த சமைச்சு முடிக்கிற வரைக்கும் என்ன பாத்திரம் யூஸ் பண்றோமோ, அது அப்படியே சிங்க்ல இருக்கும். லாஸ்ட்டா தான் அத வாஷ் பண்ணி வைப்பேன். எப்படி திரும்ப திரும்ப எடுப்போம்னு தெரியும். அதனால லாஸ்ட்டாவே வாஷ் பண்ணி வச்சுறது. ரித்வியோட ஒர்க்கெல்லாம் ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர்ல முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10:30 அப்படிங்கும்போது சிங்க்ல இருக்க வெசல்ஸ் எல்லாம் அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். ரித்வி பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பாங்க. இல்லன்னா வந்து அவங்களோட டாய்ஸ் எடுத்து ஏதாவது விளையாடிட்டு இருப்பாங்க. இல்லன்னா, இங்க வந்து என்ன வாஷ் பண்ணவே விட மாட்டாங்க. தண்ணீல விளையாடுறதுன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தண்ணீல மட்டும் விளையாட விட்டோம்னா, மறுபடியும் நான் அந்த டே ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். அதனால வந்து நான் கொஞ்ச நேரம் டிவி போட்டு விடுவேன். இல்லன்னா அவங்க டாய்ஸ் எடுத்து ஏதாவது விளையாட வச்சுட்ருப்பேன். கிச்சன்ல எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு கம்ப்ளீட்டா. இதுக்கப்புறம் வந்து வெளிய துணி காய போடுற வேலை மட்டும் தான் இருக்கு. வாஷிங் மிஷின்ல தான் போட்டு விடுவேன். இப்போ ரீசென்ட்டா வந்து கையிலயுமே துவைக்க ஆரம்பிச்சுட்டேன். வாஷிங் மிஷின்ல இருந்து துணியெல்லாம் எடுத்து காய போட்டு எல்லா ஒர்க்கையும் முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 11:00 ஆயிரும். இதுக்கு மேல ரித்திய தூங்க வைக்கிற வேலையா தான் இருக்கும். இப்பல்லாம் அதிகமா தூங்குறதே இல்ல. தூங்குற டைம் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஒரு 2 ஹவர்ஸ் 1 1/2 ஹவர்ஸ் இந்த மாரி ஆயிருச்சு. இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ சிம்பிளா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சின்னதா ஒரு லைக் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம இனி ஃபியூச்சர்ல வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த மாரி கன்டென்ட்ல வேணும், எந்த டாபிக்ல போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அத நான் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட்டு சேவிங்ஸ் சம்மந்தமா வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு இப்ப அவ்வளோக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. ஓகே வேஸ்ட்டா போட வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். உங்களுக்கு எந்த மாரி கன்டென்ட்ல வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அத மாரி ட்ரை பண்றேன். இப்ப வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிக்கங்க. நெறைய பேர் அத நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணாமயே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். மறக்காம கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பவே வியூ ஆகும். அண்ட் இந்த இயரோட லாஸ்ட் வீடியோ இத தான் இருக்கும். எல்லாருக்குமே ஹேப்பி நியூ இயர். இந்த ஆண்டு இனிய ஆண்டாக அமைய எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே நெக்ஸ்ட் வீடியோல அப்டேட் பண்றேன். ஓகே. இந்த வீடியோவ இப்ப வரைக்கும் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.